ஹலோ ஆல், வெல்கம் டு வேல்தி ஸ்டோரி டெல்லர். அமானுஷ்யமான கதைகளை கேட்க பிடிக்குமா? வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1800 அமெரிக்கா கான்சாஸ் பகுதியில் ஒரு அழகான சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டு வராரு டாக்டர் சார்லஸ் ஃபின்லே. ஒரு நாள் ஒரு அம்மா கையில் 6 வயசு பெண் குழந்தையோடு வந்து, என் பொண்ணுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, என்னன்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஃபின்லேவும் செக் பண்ணி பார்த்ததில் அந்த குழந்தைக்கு அப்பண்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதுவும் ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் தன்னோட வீட்டிலையே ஆப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு டேபிளில் அந்த குழந்தைய படுக்க வச்சு மயக்க ஊசி கூட போடாமல் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப பயத்தில் கத்துது. விடாமல் எப்படியாச்சும் அந்த குழந்தைய காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு இது எல்லாமே ரொம்ப டார்ச்சராக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் ஆப்ரேஷன் ஃபெயிலியராக அந்த குழந்தை அங்கேயே இறந்து போகுது. சாகுறப்போ டாக்டர் ஃபின்லே என்ன கொடுமை பண்ணி கொடூரமாக கொன்னுட்டாரு அப்படின்னு தான் நம்பியிருக்கு. அந்த பொண்ணோட பேர் சாலி. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பல பேர் வந்து தங்குறாங்க. ஆனால் யாருமே ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை. கடைசியாக 1992 டானி அண்ட் டெபோராங்கிற புதுசாக கல்யாணமான தம்பதிகள் அந்த அழகான வீட்டுக்கு வராங்க. அப்போது டெபோரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய கனவோடு அந்த வீட்டுக்கு போகிறா. நாட்கள் நல்லபடியாக போகுது. ஒரு மாதம் கழித்து அப்பப்போ லைட்டு டிம்மாக இல்லைனா விட்டு விட்டு எரியும். ஏதாச்சும் சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரியே போய்கிட்டே இருக்குது. முக்கியமாக ராத்திரி டிவி பார்க்குறப்போ லைட்டு டிம்மாக எரிகிறது, ஃபேனு ஸ்விட்சு போடாமல் தானாக சுற்றுறதுன்னு இதே மாதிரியே இருந்துகிட்டு. அதனால எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு காட்டினப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. டானிக்கு ஆண் குழந்தை பிறக்குது. குழந்தை எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம்னு சொல்லி எந்திரிச்சு விடாமல் அழுதுகிட்டே இருக்கும். இதனால டெபோரா தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அக்கா கிட்ட ஹெல்ப்க்கு கூப்பிடுறாங்க. டெபோராவோட அக்கா குழந்தைய தான் கூட வச்சுக்கிட்டு தூங்குறப்போ குழந்தை எந்த தொந்தரவும் பண்ணாமல் நிம்மதியாக தூங்குது. ஆனால் குழந்தைய அந்த 2வது மாடியில் இருக்க அந்த ரூமில் தூங்க வைக்கிறப்போ மட்டும் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, தூங்குறதே இல்லை. ஒரு நாள் ராத்திரி டானி குழந்தையோட ரூமுக்கு போகிறப்போ லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கதை பார்க்குறாரு. குழந்தைக்குன்னு வாங்கின பொம்மையெல்லாம் கீழே சர்க்கிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத பார்த்து ஒன்றுமே புரியாமல் ஓடி வந்து டெபோராவோட அக்கா கிட்ட கேட்குறாரு. உடனே அவங்க நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால எல்லா பொம்மையும் திரும்ப எடுத்து வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. கீழே இறங்கி போனப்போ திரும்பவும் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற சத்தம் கேட்குது. திரும்ப எல்லாரும் பயந்து ரூமுக்கு வந்து பார்க்குறப்போ திரும்ப எல்லா பொம்மையும் சர்க்கிளாக அரேஞ்ச் ஆகி இருக்கு, லைட்டும் ஆனில் இருக்கு. இப்போ தான் எல்லாரும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பயந்து போய் டானியோட ரூம்லையே அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க. கதவை நல்லா இழுத்து சாத்திட்டு வெளியே காவலுக்கு ஒரு நாயையும் நிறுத்தி வச்சுட்டு உள்ளே எல்லாரும் படுத்திருக்காங்க. நாய் ராத்திரி முழுக்க குலைச்சிக்கிட்டே இருக்குது. டானி டெபோராவும் வேறு வழி இல்லாமல் அதே வீட்டிலையே தங்குறாங்க. டானிக்கு அப்பப்போ ராத்திரி படியில் யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். ஆனால் அது ஒருவேளை பூனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் விட்டுருவார். ஒரு நாள் நைட்டு இதே மாதிரி சத்தம் கேட்க இந்த பூனையை விரட்டலாம் அப்படின்னு சொல்லி டானி ஸ்டெப்ஸுக்கு போகிறாரு. அந்த இருட்டில் ஏதோ ஓடி வர சத்தம் கேட்டுச்சு. அவர்கிட்ட வந்து அவர் உடம்பு வழியாக பூந்து ஏதோ வெளியே போகிற மாதிரி அவர் உணர்ந்தார். அப்போது ஒரு மாதிரி குளிர்ச்சியான ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டுச்சு. இது பத்தாதுன்னு சொல்லி அவர் கடந்து போனதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சத்தம் வேற. இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்க ஒரு நாள் டெபோரா அவங்க ஹாலுக்கு போகிறப்ப அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் தலைகீழ இருந்ததை பார்க்குறாங்க. மெழுகுவத்தி எல்லாம் அதுவாகவே எரிஞ்சு உருகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த மெழுகுவத்தியில் ஒரு குழந்தையோட கையையும் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட சொல்கிறாரு டானி. அவங்க இந்த வீட்டில் முழுசாக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்பவே அங்கங்கே நெருப்பு பிடிச்சி எரியுது. டானிக்கு அந்த வீட்டை விட்டு போக மனசே இல்லாமல் அங்கேயே தங்குறாரு. ஒரு நாள் தன்னோட ஃபேமிலியோட பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கிறப்போ படிக்கட்டில் பொம்மை தானாக தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது.
ஆனால் அந்த பொம்மைக்கு ஒன்றுமே ஆகலை. திரும்பவும் பயந்து போய் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டப்போ பார்பாராங்கிற ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இது ஒரு சாலிங்கிற 6 வயசு குழந்தையோட ஆவி, அது உங்களோட அட்டென்ஷனுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுது, நீங்கள் அதை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் டானிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இப்போ இது பொம்மை எரியுது, நாளைக்கு என் வீடே எரிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் என் குழந்தைய எழுப்பி எப்பயுமே அழ வைக்குது அப்படின்னா நாளைக்கு அது என் குழந்தையோட ரூமையே கொளுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அதனால திரும்பவும் நிறைய பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாரு. எல்லாரும் சாலிங்கிற அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, ரெக்கார்டர்ஸ் டேப்ஸ் நிறைய யூஸ் பண்ணி. அதில் ஒருத்தர் சாலியை ஸ்டெப்ஸ் கிட்ட கண்கூட பார்க்குறாரு. There's a little girl that's standing right there, right at the top of the stairs. Hello? Hello? Look. Hello? Can you speak to me, Sally? இவங்க எல்லாரும் சேர்ந்து செக் பண்ணதுக்கப்புறம் முடிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சாலி உங்கள் குடும்பத்தோட ஒரு அங்கமாக மாற ஆசைப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சாலி டானியோட குழந்தைய பக்கத்திலே இருந்து பத்திரமா பார்த்துக்க விரும்புகிறதா சொல்லுறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். டெபோரா உடனே மனமுருகி ஒத்துக்கிறாங்க. ஒரு 6 வயசு குழந்தை குடும்ப பாசத்துக்காக ஏங்கி தான் இப்படி சொல்கிறா அப்படின்னு. ஆனால் டானிக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு அந்த வீட்டில் இருக்கவே இப்போ கொஞ்சம் கூட பிடிக்கல. டானியோட கவனத்தை எப்படியாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் டானியவே சுத்துறா சாலி. ஒரு நாள் டெபோரா குளிச்சுட்டு வரப்போ டானி ஓடி வந்து சாலி என்ன கடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. டானியோட காலில் கடிச்சதுக்கான அடையாளம் எல்லாமே அப்படியே இருக்குது. இதோட விட்டு வைக்காம இதுக்கப்புறம் அவரோட உடம்புல ஏகப்பட்ட வெட்டு காயங்கள், கீறல்கள், நெருப்புல சுட்டதுக்கான அடையாளம்னு ஏகப்பட்டது இருக்கு. நாள் போக போக ரத்தம் வலிகிற அளவுக்கு காயங்கள் எல்லாமே ஆழமாக ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து சாலிக்கு டானியை சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறம் டானி பார்த்ததுதான் பெரிய விஷயம். ஒரு நாள் டானி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழிக்கிட்ட சாலி நிற்கிறத பார்க்குறாரு. டானி வரைஞ்சி போயிட்டாரு. அதை பார்த்து 1800 எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சாலி டானியை பார்க்குறா. பார்வை ரொம்ப கொடூரமாக இருக்கு. பயந்து போன டானி கிளாஸை கீழே போட்டுட்டு டெபோராவை தேடி ஓடி போறாரு. டெபோரா கிட்ட சாலியோட உருவத்தை வரைஞ்சி காட்டுறாரு. அதை எடுத்துட்டு டெபோராவும் டானியும் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்களை தேடி போகிறாங்க. அங்கே அவரோட சின்ன பொண்ணுக்கிட்ட நீ இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ இது சாலி டேடி, என் ஃப்ரெண்டு, நான் எப்பயுமே இவளோட தான் விளாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. ஸோ கேட்ட அந்த பொண்ணோட அப்பாவும் அதிர்ந்து போகிறாரு. இவ சாலின்னு சொல்லுவா, நான் ஏதோ இவளோட இமேஜினரி ஃப்ரெண்டு அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுட்டேன். இப்போ தான் கேட்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நல்ல வேளை அந்த வீட்டில் இருந்து நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல அதை கேட்டு டானியும் டெபோராவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் டானி ஹாலில் உட்காந்துருக்கிறப்போ டெபோரா டானியை கடந்து போகிறத பார்க்குறாரு. ஆனால் 1800களில் போடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில் வேற ஒரு கொண்டையை வச்சுட்டு நடந்து போகிறாங்க டெபோரா. டானி டெபோராவை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப ஒரு ரூமுக்கு போய் மறைஞ்சி போகிறாங்க டெபோரா. ஸோ டானிக்கு நல்லா தெரியும் அது டெபோரா இல்லைன்னு. உண்மையிலேயே சாலிங்கிற 6 வயசு பொண்ணு அங்கே அந்த வீட்டில் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. ஏதோ ஒன்று நிறைய உருவம் எடுத்து எல்லாரையும் ஏமாத்துது அப்படின்னு டானி நம்பினாரு. அப்போது சாலிங்கிறது யாரு? அது உண்மையாகவே 6 வயசு குழந்தை தானா? குழந்தை உருவத்தில் இருக்கிற இந்த பேய் யாரு? போக போக எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. டானிக்கு ராத்திரி தூங்குறப்போ அவரோட பெட்டை ஒட்டி இருக்கிற செவுத்துல யாரோ கீற மாதிரி சத்தம் கேட்குமா. அதுவும் 6-7 பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி. எப்போவும் அது டானியை மட்டும்தான் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, டெபோராவை இல்லை. ஏன்னா டெபோரா கிட்ட நல்ல பேர் வாங்க. டானி மட்டும்தான் சாலியை 6 வயசு சின்ன பொண்ணாவும் தன்னோட மனைவி உருவத்திலையும் அப்புறம் ஒரு முறை வயசான கிழவி உருவத்திலையும் பார்த்துருக்காரு.
இதில் எது உண்மை? டானிக்கு எப்பவும் பல கீறல்களும் பல காயங்களும் அப்பப்போ நேரில் அகோரமாக வந்து பயமுறுத்துறது, அமானுஷ்யமாக கத்துறதுன்னு சொல்லி பல வகையில் அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கு. சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா போக போக திரும்பவும் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸை கூப்பிட்டு காட்டுறாங்க. அவங்க முன்னாடியே ஒரு கீறல் அவர் உடம்புல ஏற்படுது. அவருக்கு கண் கூட எல்லாரும் பக்கத்திலேயே நின்று பார்க்குறாங்க. ஆனால் சாலியை யாராலையும் பார்க்க முடியல. கடைசியில நடந்த விஷயம் தான் அவங்கள அந்த வீட்டை விட்டு ஓட வச்சிருக்கு. நீ அப்பப்போ தன்னோட சுய நினைவிலேயே இருக்க மாட்டாராம். ஒரு முறை ரொம்ப கோவத்தில் அவங்க வீட்டில் வளர்த்த பூனையை கத்தி எடுத்து குத்தி கொன்று அதே கிச்சனில் தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம். திரும்பி வந்தப்போ இது என்ன ஆச்சு, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி சாதிச்சாராம். ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இது இப்படி பண்ணதுக்கான எந்த ஒரு ஞாபகமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் அவரை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட அனுப்புனப்போ அவங்க செக் பண்ணிட்டு இவர் நல்லா இருக்காரு, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டானி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு மொத்த க்ரூவும் ஷாக் ஆகிட்டாங்க. அதாவது டானியோட உடம்புல ஏதோ போகிற மாதிரி அவருக்கு அப்பப்போ ஃபீல் ஆகுமா. அப்புறம் டானிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியாதாம். அது டானி கிட்ட போய் டெபோராவை கொல்லு அப்படின்னு சொல்லுமா. அந்த கத்தி எடுத்து டெபோரா கழுத்தில் குத்து அப்படின்னு டானி கிட்ட சொல்லுமா. டானி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் இந்த மாதிரியான தாட்ஸ் எதுவுமே வராதான். மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா. கேமராவில் நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ரெக்கார்ட் பண்ணதில் எல்லாத்துலேயுமே கருப்பான நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுதான் உண்மையான சாலி. ஆனால் டெபோராக்கு இது எல்லாமே பார்க்க ரொம்ப புதுசாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்திருக்கு. ஏன்னா அடி வாங்குறது என்னமோ எப்பவுமே டானி மட்டும்தானே. ஒரு நாள் டெபோரா கண் முன்னாடியே டானி ரொம்ப வேகமாக செவுத்துல தூக்கி வீசப்பட்டிருக்காரு. டானி செவுத்துல மோதி கீழே படியில உருண்டு விழுந்திருக்காரு. அப்போ தான் டெபோராக்கு புரிய வருது, இது குழந்தை இல்லை, இதை கொஞ்சம் விட்டா நம்மளோட உயிரையே எடுத்துரும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 3 வாரத்திலேயே அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க. இந்த வீட்டில் எப்படி இவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டப்ப ஏதோ ஒரு உணர்வு அந்த வீட்டை விட்டு எங்களை போக விடாம அங்கேயே தங்க வச்சிருந்துச்சு சொல்றாங்க. டானி டெபோரா மொத்தமாக 2 வருஷம் அந்த வீட்டிலேயே தங்கியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வர அங்கே நிறைய டிவி ரிப்போர்ட்டர்ஸ் போய் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுப்பாங்க. அவங்க எல்லாருமே சொன்ன காமனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியே போக மனசே வராது. திரும்ப அங்கே போக சொல்லிக்கிட்டே தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே போன முக்காவாசி பேர்கள் காயங்களோடு தான் திரும்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்ட்டி அந்த வீட்டுக்கு போய் பேஸ்மெண்ட்டில் போய் நிறைய டார்க் மேஜிக்ஸ் பண்ணதாக சொல்லப்படுறாங்க. அந்த வீட்டோட ஓனர் அதுக்கப்புறம் போய் பார்த்தப்ப தான் அங்கே நிறைய டிராயிங்ஸ் அண்ட் சில அமானுஷ்யமான விஷயங்கள் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது அந்த வீட்டை ஒரு சாலி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி டூரிசம்க்கு விட்டுட்டதாக சொல்லப்படுது. இப்போது அந்த வீட்டை சாலி ஹவுஸ்ன்னு சொல்லி டூரிசம்க்கு விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட எக்ஸிபிஷனில் இருக்கிற பேய் வீடு மாதிரி. அந்த வீட்டில் உண்மையாகவே யார் இருக்காங்க? சில பேர் அது சாலின்னு சொல்கிறாங்க, சில பேர் அது டீமன்னு சொல்கிறாங்க. குழந்தை உருவத்தில் வந்து எல்லாரையும் கொலை பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் போக இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. அதாவது 1800களில் சாலியோட அப்பா ஒரு ஆப்பிரிக்கன் பொண்ணோட அதே வீட்டில் இருந்ததாகவும், திடீர்னு சாலிக்கு உடம்பு சரியில்லாம போக சாலியோட அம்மா டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சாலியோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வெளியே போனா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தன்னோட அஃபேர் பத்தி எங்க தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அவரே ஆப்ரேஷன் பண்ணதாகவும் சாலி அதனால இறந்துட்டதாகவும் சொல்லப்படுறது உண்டு. இந்த மாதிரி நிறைய கதைகளும் இருக்கு. ஆனா இது எதுக்குமே உண்மையான ஆதாரங்கள் இல்லை. உண்மையிலே எதுன்னு நமக்கு தெரியவும் இல்லை. ஆனா டாக்டர் ஃபின்லே அங்க தங்குனதுக்கான ஆதாரமும் ரெக்கார்ட்ஸும் இன்னும் இருக்கு. சாலி இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த வீட்டில் இருந்த ஃபின்லேயோட ஃபேமிலியும் இறந்துட்டாங்க. சாலியோட ஹவுஸில் நடந்த ரியல் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பயப்பட மாட்டீங்க அப்படின்னா தைரியமாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை வீடு விற்கிற விலைக்கு இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சாலியோட ஹவுஸை ரெஜிஸ்டர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் தங்குவீங்களா? அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.